வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் வெளித்திரு நம்பர் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சின்னா சூப்பர் தேங்க்ஸ். தேவைப்பட்ட சப்போர்ட்டோ வேறு அண்ணன் பண்ண சேனல். தேங்க்யூ. இன்றைக்கி பல விதமான கட்சி எல்லாரோடையும் ஒரு சட்டமன்ற தொகுதியெல்லாம் போய் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதே போல் மருத்துவமனைக்கு போயிருக்கு. அப்படி கட்டடங்கள் கிரடாய் அந்த அமைப்போடலாம் சேர்ந்து அங்கே மீட்டிங்கெல்லாம் பேசியிருக்கா. அப்படி இதெல்லாம் கோயம்புத்தூர் தொகுதிக்கு போட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபோனில் எடுத்து தயங்காமல் பேசுங்க. திருட்டு பசங்கள்லாம் வர்றானுங்க ஓட்டு கேட்டு கொள்ளையடிக்கிற பயலுகெல்லாம். நீங்கள் எடுத்து தயங்காமல் கேளுங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேளுங்க. அதாவது நான் ஒரு ஃபேஸ் தான், நீங்களாம் தான் அதெல்லாம் டீல் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வெட்னஸ்டேக்கு அப்புறம் மற்ற தொகுதியெலாம் நான் போக வேண்டியிருக்கும், கூட்டணி தொகுதி உட்பட போக வேண்டியிருக்கும். திருப்பி கடைசியில் தான் வருவேன். என்ன நாள் இல்லை, நீ 3 வாரம் கூடி கரெக்டாக இல்லை, 21 நாளைக்கு மேலே தான் இருக்குது. 19 எலெக்ஷனாக 16ஓட சரி அப்படிங்கிறத வேற வரைய சொல்லிட்டு பலதரப்பட்ட இதெல்லாம் பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருந்தார் தான் அவர். பல கான்ஃபரன்ஸில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மத்தியில் பேசுவோம். அப்படி இப்போ அதை ஆரம்பிச்சிருக்காரு. அவன் அந்த ஏடிஎம்கே கேண்டிடேட்டு சேலஞ்சு பண்ணலாமான்னு சொன்னது ஏதோ பத்திரிகையாளர் கேட்கும். இங்கே உள்ள கேண்டிடேட்டுக்கெல்லாம் இல்லை, நான் கோபாலபுரத்தை அடித்து காலி பண்ணணும், திமுக ஒழிக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். இப்போ நான் வந்தோம்னா இங்கே 700 நாளில் மோடி சொல்லி திட்டத்தை வாங்கி கொடுக்கணும். இவனுக்கு இந்த ஆண்ட பழனிசாமியும் இவங்களும் தான் வீங்கியிருக்கானு கொள்ளையடித்த பணத்தில். அப்படி இல்லை, மக்களுக்கான வளர்ச்சி கொண்டுடும். நான் தொகுதி வாரியாக புக்கு போட்டு இத்தனை நாளில் முடிப்போம், அதுக்கப்புறம் எக்ஷன் ஆகலாம், ஏன்னா 26 தேர்தல் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லி புக்கு வாரி அந்தந்த ஊர் அந்த 6 தொகுதிக்குள்ள பிரச்சனையை போட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் மோடி தான் வரப்போகிறான்னு தெரியும். இதில் எவனும் எக்ஸ்-எம்பி போஸ்ட்மேன் வேலை பார்க்குறதுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் நாங்களே பார்த்துட்டு போயிடுவோமே, 26 காலம் ஃப்ரீயாக பண்ணிப்போமே. இத்தனை நாள் அப்படித்தானே 14, 19 ஆகிப்போச்சு அப்படிங்கிறது இதில் குறிப்பிடுறாரு. இதில் முக்கியமான ஒன்று குறிப்பிடணும். 2014 இதே மாதிரி தனி கூட்டணி இருந்தப்போ இப்படியெல்லாம் அன்னி பொன்ராசன் வெறும் தலைவர் தான். அன்றைக்கி இந்த கவர்னராக போன சிபி ராதாகிருஷ்ணன் 3 lakhs சம்திங் ஓட்டு வாங்கினார். செகண்ட் பொசிஷன் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே, செகண்ட் பொசிஷன் பிஜேபி வித்து இந்த மாதிரி அலையன்ஸோட. அப்போ மதிமுகலாம் இங்கே இருந்தது, தேர்டு போயிடுச்சு. அப்போது 19 இவங்க ஸ்டாலின் எல்லா பக்கமும் வந்த மாதிரி அப்போ ஏடிஎம்கே எழுதினாங்க. இப்போ ஏடிஎம்கே இருந்தால் பிஜேபி ஓட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏடிஎம்கேக்காரன் போய் டிஎம்கேல போடுவாங்க. இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் தனியாக நிற்கும். 14 மாதிரி 25 வைப்ரண்ட் லீடர் பாத யாத்திரை போயிட்டார். 2 தலைவர்கள் கிடையாது, கருணாநிதி ஜெயலலிதா. இவங்க ஆட்சி ஆண்ட ஸ்டாலின் இப்போ ஆட்சி ஆள்ற லட்சணம் தெரியும், என்ன வாக்குறுதி நிறைவேற்றின லட்சணம் பூரா தெரியும். ட்ரக்குலேருந்து மாட்டிகிட்ருக்கெல்லாம் சரி. இதுவும் கெஜ்ரிவால் மாதிரி கலைக்கிறது தான், அதே எலெக்ஷனுக்கு அப்புறம் வரலாம். இப்போ சில பேர் மாட்ட போகிறாங்க, அதை நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இவர் இப்போ கொடுத்துட்டார் மெசேஜ், இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. மற்ற தொகுதிக்கும் போக வேண்டியிருக்கும். இங்கே ஒரு 50% வெளி அதர் கான்ஸ்டிடியூன்சிக்கு ஒரு 3-4 தொகுதி சேர்த்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு 50% அதுவங்களாம் இங்கேயும் வருவாங்க கடைசியில் மூடி வரும். இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே களம் இவருக்கு சாதகமாக வரும். ஆனால் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும்னு சொல்லியிருக்காரு, சாதகமாக ஆகும். அது நம்ம அன்றைக்கி வந்தது, இன்றைக்கி மற்ற இடத்துல தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது எப்படி வரும் அப்படின்றது தெரியும், இன்னும் போக தெரியும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் திமுக ஒன்று சேருவானுங்க, பிஜேபி கேன்ஸ்டா அது பார்த்துக்கலாம், என்ன சேர்ந்தாலும் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பத்திரிகை கேட்டதுக்கு. இந்த மாதிரி கலனம் போயிட்டுருக்கு, அது எப்படி பண்ணுவோம் ஒன்று எடுத்து பண்ணுவாங்க. இதில் என்னென்னா காலையை குறிப்பிட்ட மாதிரி இந்த ஏதாவது வேண்டாத ஆட்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க, இந்த பிஜேபியில் தோக்கடிக்கணும், இவங்களெல்லாம் 26க்குள்ளே களை எடுத்துருவோம், க்ளீனாக தெரிஞ்சு போயிடும் ஆள் இதில். சரி, அடுத்து இப்போ 2G கேஸ் போயிட்டுருக்கு கனிமொழி ராஜா, மே மாதத்தில் ஆரம்பிச்சிடும். அது எப்படியுமே இவங்க இல்லைன்னா அவங்களுக்கு எதிர்த்து கேஸ் போட்டிருக்கும்ல,
அப்போ ஜெயிலுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ ஓபி சைனி ஏதோ கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இப்போ கொடுக்குறே இல்லைன்னு சொல்லி பொன்முடி மறுபடியும் மந்திரி ஆகிட்டார். கவர்னரே சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். அது பின்னாடி எப்படியாவது பார்ப்போம். இப்போ மறுபடியும் அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த கேஸு. அதில் இப்போது அவங்களுக்கு உள்ளே போகிற சான்ஸ் இருக்குன்றாங்க. அது போக அது கோபாலபுரத்தை நோக்கி நீளுங்கிறாங்க. இது ஆக்சுவலாக மே மாதத்தில் வரப்போகுது. அந்த 2G இப்போ ஓப்பன் ஆனதுனால அதை சொல்லுவான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. ஆனால் கருத்து கணிப்பு வர்றது பார்த்தா அவன் வர மாதிரி சொல்கிறாங்க. பூரா பேர் சொல்கிறான். ஆனால் அந்தளவுக்கு சீட்டு வரும் 30 சீட்டு தெரியல. ஏன்னா இத்தனை அட்டகாசம் மக்களுக்கு செய்யாமல் ட்ரக் முதற்கொண்டு வந்துட்டு இருக்குது. ஒரு விரோத ஆட்சி நடக்குது. எப்படி தெரியல. ஏன்னா அவங்ககிட்ட 10 பத்திரிகைகள் இருக்குது. ஹிந்தி பத்திரிகைகள் எல்லாத்துக்கும் காசை வாரி வர்ற மாதிரி. அது ஒரு மித்து தானே. இவங்க தான் அந்த மித்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஒரு பொய் சொல்கிறது. அது இதுலேயும் போய் அங்கே தான் வரணும். எப்படி அதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பழையபடி ஏடிஎம்கே பிஜேபி இருந்தாலும் ஜெயிக்கிறது கஷ்டன்றதுனால தான் இப்போது இருக்குது. 2வது அண்ணாமலைனால பிரிஞ்சாங்கிறார். அவருக்கு யாரும் வரல கூட்டணி. அது ஒரு விஷயம். இந்த மணல் கடத்தலில் துரைமுருகன் பயந்துகிட்டே இருக்கு. அப்படி 60,000 கோடின்னு அவர் ஆள் தான் சொன்னாங்க. 4,000 கோடிங்கிறாங்க. எது உண்மை போயின்னு தெரியாது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். இதெல்லாம் வந்து டியூன் பண்ணுவேன் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறார் அண்ணாமலை. லாஸில் போய்ட்டு கடன் ஏற்றி வச்சுருக்காங்க. அது இப்போ இன்னொரு 10 நாளைக்குள்ளே இந்த கம்மிங் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலுக்குள்ளே துரைமுருகன் பையனுக்கு வந்தால் வரலாங்கிறாங்க. அது எஸ்பெஷலி பையனுக்கு கொண்டுருவாங்க ஃபஸ்ட்டு. என்ன அன்றைக்கி வந்து 8,000 ஓட்டில் தோத்தார் ஏசி சண்முகம். அவர் தான் சேவை பண்ணிட்டு இருக்கார். எல்லாம் களத்திலே இல்லை. ஸோ 2 பேருக்கு மனது சம்மந்தப்பட்டது வரப்போகுது. குடி வந்து இங்கே பாருங்கள் 2024 இந்த தேர்தல் முப்புறம் பாருங்கள் இன்னும் வேகம் எடுக்கும். 9 சம்மன் கொடுத்து ஆஜராக நீ பிடிச்சி உள்ளே போட்டாச்சு கெஜ்ரிவாலை. அண்ணா சரியே சொல்கிறார். நான் சொன்னால் கேட்கலன்னு. உண்ணாவிரத போராட்டத்தை இருந்துட்டு இங்கே வேலையை விட்டுட்டு இங்கே வந்து இந்த ஒழுக்கமாக இல்லாமல் இந்த இதில் திருட்டுத்தனம் பண்ணி மதுபானன்னு அதோட கேடு கட்டது. அது ஆரம்ப காலத்துலேருந்து மக்கள் விரோத திமுக. மக்கள் ஒன்று செய்ய இப்படி அதைத்தான் நான் சொல்கிறேன். எல்லாம் கொள்ளையடிப்பானே அது வீக்கம். அதை பிடிச்சி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காருல்ல மோடி. சொன்னால் செஞ்சிருவார். இது என்னென்னா இந்த முட்டா பசங்க போகிற ஓட்டை போட்டு ஊழல் பெருச்சாளியும் குடும்ப ஆட்சியும் கண்டதெல்லாம் கொண்டு மேலே ஏற்றிடுறான். அதைத்தான் குடிக்க வச்சுட்டே இருக்கான். மூளையை மங்க வைக்கிறதுக்கு. அது என்றைக்கு மாறுமோ. இன்னொரு சுதந்திரம் வாங்கணும் போல் ஊழல்வாதி எடுத்து பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.